இறைவன் பாகுபாடற்றவன். ஒரு சிங்கமும் காக்கையும் நண்பர்கள். ஒரு நாள் உணவு கிடைக்காததால் பசியில் வாடின. எனவே கடவுளிடம் வேண்டின. கடவுளும் இணங்கி சிங்கத்திற்கு ஒரு எருதையும் காக்கைக்கு ஒரு எலியையும் கொடுத்தார். சிங்கம் எருதை அடித்து புசித்தது. காக்கை எலியை பிடித்து சாப்பிட்டது. பசியை போக்கின கடவுளுக்கு நன்றி தெரிவித்தன. மிருக ஜீவன்களை படைத்த ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு உணவு அளிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். சங்கீதம் 104:14. இவ்வளவு கரிசனையுள்ள ஆண்டவர் மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. இந்த இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்வோமாக. இந்த நல்ல இயேசு சுவாமியை இன்றே நமது இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமாக.